அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு போட போகிறோம். அதாவது வர்மா வைத்தியமும் சித்த மருத்துவமும் இணைந்து நடத்துகிற பயிற்சி நமக்கு வருகிற 18-19 வியாழன் வெள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் கோயில் அருகில் செங்குந்தர் மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. பதிவு பண்ணவங்க மட்டும்தான் வரணும். அதனால் பதிவு பண்ணாதவங்க இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பதிவு பண்ணி விருப்பம் உள்ளவங்க பதிவு பண்ணிக்கலாம். எதுக்காக பதிவு பற்றி முக்கியமாக சொல்கிறோம்னா, இது நம்ம வெளியூரில் நடத்துதோம். இதற்கு முன்னால் புறமே மம்சாவரம், அதாவது எங்களுடைய கிராம பகுதியில் செஞ்சதுனால எல்லா வசதியும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். ஆனால் வெளியூரில் நம்ம அந்த வசதியை எதிர்பார்க்க முடியாதனால முக்கியமாக பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் மண்டபத்தில் அதாவது புதன்கிழமை இரவே போகிறவங்க செங்குந்தர் மண்டபத்தில் செஞ்சுக்கிடலாம். வியாழக்கிழமை காலையிலேருந்து 10 மணிலேருந்து உங்களுக்கு நிகழ்ச்சி நடைபெறும். அன்று இரவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. பெண்கள் புறமே அதே செங்குந்தர் மண்டபத்தில் தங்கிக்கிடலாம். ஆண்கள் அதற்கு முன்னால் எதுக்க உள்ள நாடார் மண்டபத்தில் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து காலை 8 மணிக்குள்ளே 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை எவ்வளவு சீக்கிரம் குளிக்கணுமா, பாபநாசம் கோயிலுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அருவி ஓடுது, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஆற்றுல எவ்வளோ குயிக்காக முடிக்கணுமோ முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு காலை டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அன்னைக்கு சேவியர் கல்லூரிக்கு சொந்தமான தோட்டத்தில் அங்கே வச்சு நமக்கு மூலிகை இனங்காணுதல் பயிற்சி நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 500 வகை மூலிகை மேலே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதில் உங்களுக்கு பார்க்கணும்னா நேரம் காணாது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருந்தாலும் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் காணாது. அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக நீங்கள் காலையில் இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்புதமோ அந்த அளவுக்கு அதிகமான மூலிகைலாம் பார்க்கலாம். அன்னைக்கு அது மூலிகை பயிற்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நிறைய செய்முறை விளக்கமெல்லாம் நிறையா இருக்குது. அதுலேயும் முன்காலத்தில் மன்னர் பரம்பரை ராச வைத்தியம் சொல்லக்கூடிய குறுமருந்து வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சாங்க. எல்லா வைத்தியமும் ரொம்ப எளிதில் செஞ்சாங்க. அப்போ அந்த குறுமருந்துனா என்ன, அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை இதுவரையில் யாரும் சொல்லித்தராத முறையை அன்று சொல்லிக் கொடுக்கப்படும். அதில் குறுமருந்தில் முக்கியமானது பாதரசம். அந்த பாதரசத்தை எப்படி ரசப்போவாக்குது அத்தனையும் உங்களுக்கு அன்றைக்கே சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் இன்னும் மேலும் விவரம் கேட்குறவங்க அந்த நிகழ்ச்சியில் எல்லாமே கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தங்குவதற்கு உங்களுக்கு படுப்பதற்கு பாய் மொத்தமே ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய சௌகரியத்தை முன்னிட்டு நீங்களே கீழே விரிக்கிறதுக்கும் மேலே போர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் போர்வை எல்லாமே கொண்டு வந்துக்கங்க. ஏன்னா குளிர் நேரம், அதனால் அதுக்குள்ளே பாதுகாப்பாக நீங்களே செஞ்சுக்கங்க. அந்த வசதி எங்களால் செஞ்சு மண்டபம் தான் கொடுக்க முடியுமே தவிர அந்த மண்டபத்தில் எல்லாம் மற்ற ஏற்பாடும் செய்ய முடியாது. அதனால் நம்முடைய நிகழ்ச்சியை கலந்துக்கிடாதவங்க உடனே பதிவு பண்ணாத பண்ணிக்கோங்க. 75 பேர் தான் சொல்லியிருந்தோம். மக்கள் நிறைய கேட்டதுனால இன்னும் 2 நாளுக்குள்ள உங்களுக்கு பதிவு பண்ணுங்க. தாராளம் பதிவு பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.